மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய ஸ்பெயின் முன்னணி நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸ்பெயின் நாட்டினுடைய முன்னணி நிறுவன நிர்வாகிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுடன் சந்திப்பினை மேற்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு ஆர்வம் காட்டுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். ஓவர் டு யூ பாஸ்கர். ஸ்பெயின் நாட்டினுடைய ஆக்சியானா நிறுவனம் தமிழகத்துல காற்றாலை மின் உற்பத்தி, நீர் சுத்திகரிப்பு, நீர் மறுசுழற்சி ஆகியவற்றில் முதலீடுகள் செய்வதற்கு ஆர்வம் காட்டுவதாக தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஸ்பெயின்ல முதலீட்டாளர்களை சந்தித்து அழைப்பு விடுத்தின் அடிப்படையில 400 கோடி ரூபாய் முதலீட்டுல ரோகா நிறுவனம் என்பது பெருந்துறையில புதிய குழாய்கள் மற்றும் இணைப்புகளை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளை நிறுவிட எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ராணிப்பேட்டையிலும் பெருந்துறையிலும் செயல்பாட்டுக்கு வரக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை விரிவாக்கம் செய்வதற்கும் முதலீடுகள் செய்துள்ளதாக தமிழக முதலமைச்சரும் உறுதியளித்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு அரசு பயணம் மேற்கொண்டு முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதன் அடிப்படையில் காற்றாலை மின் உற்பத்தி, நீர் சுத்திகரிப்பு, நீர் மறுசுழற்சி இந்தியாவுடைய முன்னணி மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருகிறது. இதன் காரணமாக அதுல முதலீடுகள் மேற்கொள்வதற்கு கேட்டுக்கொண்டார் முதலீட்டாளர்களே. அதன் அடிப்படையில் தான் 400 கோடி ரூபாய் முதலீடு என்பது இரண்டு இடத்துல இந்த முதலீடுகள் மேற்கொள்ளப்படுகிறது. ராணிப்பேட்டையிலும் பெருந்துறையிலும் 400 கோடி ரூபாய் முதலீட்டுல ரோகா நிறுவனம் என்பது பெருந்துறையில புதிய குழாய்கள் அமைப்பதற்குண்டான உற்பத்தி தொழிற்சாலையில விரிவாக்கம் செய்வதற்கு இசைவு தெரிவிக்கிறது அப்படிங்கிறதா தமிழக முதலமைச்சர் ஸ்பெயின்ல இருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையினுடைய சாராம்சமாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.